அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜூலை 13ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் திருநள்ளாறு, நெடுங்காடு, அம்பகரத்தூர், கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ லாசர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் புதிய அரசாணை கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளானர் பங்கேற்ப அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆரோவில் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்தனர். ஆரோவில் அடுத்த குயிலாபாளையம் பகுதியில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆரோவில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தங்கியிருந்த தனியார் விடுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதுடன் பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த புதுச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். போலீசார் விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த ஒருவரிடமிருந்து போதைப் பொருள் வாங்கியதும் அவர் பெங்களூருவில் வசிக்கும் நைஜீரியா நாட்டு நபருடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பில் இருந்து போதைப் பொருளை பெற்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆரோவில் போலீசார் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள நைஜீரியா நாட்டு வாலிபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலையை தொல்லியல் ஆய்வுக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த நிர்மல் விஷ்ணுவிற்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 5ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மகாபலிபுரம் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களது வலையில் பழங்கால கற்சிலை ஒன்று சிக்கியது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் திரும்பிய படகை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கற்சிலையை கைப்பற்றி காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜாவிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட ஆய்வில் சிலையின் தலையின் மேற்பகுதியில் பாம்பு வடிவமும் 4 கரங்களும் கீழ்ப்பகுதியில் யானை உருவமும் செதுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் இது பழங்கால விஷ்ணு சிலையாகவோ அல்லது பல்லவர் காலத்தை சேர்ந்த தொன்மையான கற்சிலையாகவோ இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கற்சிலையின் காலம், வரலாற்று பின்னணி மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் குறித்து தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. புதுவை புதுச்சாரம் பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சர்க்கரை துண்டு வழங்கி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். ஏனாம் பகுதியில் கடல் நீரில் நல்ல நீர் கலந்ததால் லட்சக்கணக்கில் மீன்கள் செத்து மிதந்ததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவில் கோதாவரி ஆற்றின் முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ளது. தற்பொழுது ஆந்திர பகுதியில் பெய்து வரும் கனமழையால் டவ்லேஸ்புரம் அணையில் இருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அந்த தண்ணீர் நேரடியாக ஏனாம் பகுதியில் கடலில் சென்று கலக்கிறது. கடலில் நல்ல நீர் கலப்பதால் அந்த பகுதியில் கடலில் உப்புத்தன்மை குறைந்துள்ளது. இதற்கிடையில் கடலில் இருந்து ஆற்றுக்கு வந்த காணாங்கத்தை மீன்கள் தண்ணீரில் உப்புத்தன்மை குறைந்ததால் லட்சக்கணக்கில் செத்து மிதக்கின்றன. இந்த மீன்கள் ஆற்றின் கரையோரம் மிதப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக, ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று சங்கராபரணி ஆற்றில் புனித நீர் எடுத்து பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் கோவில் அருகே மந்தைவெளியில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்த விழாவில் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராமு, முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருப்புவனை பகுதியில் நடைபெற்று வரும் கோவில் குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளை பாதிக்கும் வகையில் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சித்துறை மற்றும் திருவண்டார் கோவிலில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருப்புவனை குளம், திருவண்டார் கோவில் ஐயனார் கோவில் குளம், காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளம் உள்ளிட்ட 4 குளங்கள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை மேம்படுத்தும் பணிக்காக தனியார் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்தார். காலாப்பட்டு சாசன் நிறுவனம் மீது FIR பதிவு செய்ய மக்கள் மன்றத்தில் மீனவர்கள் புகார் அளித்தனர்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் சாசன் நிறுவனத்தின் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாயில் தொடர்ந்து மீன்பிடி வலைகள் சேதமடைவதாக புகார் அளித்தனர். தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாயை அகற்றவும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டிருந்தது. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி நிறுவனத்தின் மீது FIR பதிவு செய்ய வலியுறுத்தினர். புகாரை பரிசீலித்த கிழக்கு பகுதி SP ஸ்ருதி எரகட்டி சாசன் நிறுவன நிர்வாகத்தினரை உடனடியாக அழைத்து தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுநீர் குழாயை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். மேலும் இதுகுறித்து விரிவான அறிக்கையை புதுச்சேரி மீன்வளத்துறைக்கு அனுப்பவும் உத்தரவிட்டார். இதனால் காலாப்பட்டு சாசன் நிறுவனத்தின் கழிவுநீர் குழாய் விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் நடைபெறும் சாலை பணிகளை தொகுதியின் MLA நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை கல்வி பங்களா குளக்கரை வீதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி MLAவும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது சாலை பணிகள் தரத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார். ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏரியில் மேயும் மாடுகளை ஒரு கும்பல் குறிவைத்து திருடி அதனை இறைச்சி கடைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக மாட்டின் உரிமையாளர்கள் புகார். திண்டிவனம் அடுத்த சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியில் கிடங்கல் ஏரி அமைந்துள்ளது. இங்கு ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது வளர்க்கும் மாடுகளை ஏரியில் மேய்ப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக மாடுகள் காணாமல் போய் வருவதாக மாட்டின் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாட்டின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் ஒரு கும்பல் ஏரியில் மேயும் மாடுகளை குறிவைத்து திருடி திண்டிவனத்தில் உள்ள இறைச்சி கடைக்கு விற்பனைக்கு எடுத்து செல்லப்படுவதாக மாட்டின் உரிமையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் திருடி செல்லும் மாடுகளை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என மாட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் ஆய்வினை தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள். புதுவை காமராஜ் சாலையில் பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு கால்வாய் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகளை மேற்கொள்ள முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதனிடையே பருவமழை காலம் நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தூர்வார உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக காமராஜ் சாலை அருகே உப்பனாறு கால்வாயில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் பெரும்பாலான துறைகள் முதலமைச்சரின் வசம் இருப்பது ஜனநாயக நிர்வாகத்திற்கு உகந்ததில்லை என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகாரம் ஒரே நபரிடம் குவிவது நிர்வாக செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை பாதிக்கும் என கூறினார். நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாமல் சட்டப்பேரவை செயல்படுவதும் அமைச்சர்கள் இலாக்கா இல்லாமல் பதவியில் நீடிப்பதும் ஜனநாயக மரபுக்கு எதிரானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கி நிர்வாகத்தை சீரமைத்து ஜனநாயக நடைமுறைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். பெரிய காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியை மருத்துவ அதிகாரிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு நல்வாழ்வுத்துறை சார்பில் பெரிய காலாப்பட்டில் உள்ள MOH ஃபரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பிரதீப்குமார், டாக்டர் சூர்யா மற்றும் துணை முதல்வர் பிரேம்குமார் பேரணியை தொடங்கி வைத்தனர். பள்ளி மாணவிகள் மற்றும் பிம் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியில் பங்கேற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சுகாதார ஆய்வாளர் முத்துவேல், உதவி ஆய்வாளர் மதிவாணன், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கீலா ஆகியோர் டெங்கு தடுப்பு அறிகுறிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.